இந்தியா கூட்டணியிலிருந்து நிதிஷ்குமார் விலகிறது வந்து ஒரு பெரிய அளவில் ஊதி பெருக்கப்படுது அப்படின்னு பார்க்கலாம். அவர் ஒன்றும் பீகாரில் அவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக்குள்ள தலைவராலாம் இல்லை. அவர் முழுக்க முழுக்க ஊடகங்களால் ஊதி பெருக்கப்பட்ட தலைவர் தான். மொத்தமாக இந்த கூட்டணிக்கே பெரிய ஆபத்தை ஏற்படுத்திடுச்சு அப்படிங்கிற மாதிரி பேசுறது வந்து இது வந்து பிஜேபிக்காக பண்ணக்கூடிய ஒரு கேம்பெயின் அப்படின்னு எடுத்துக்கணும். நீண்ட காலமாக அரசியலில் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனாலையும் ஏற்கனவே சில முறை மத்திய அமைச்சராகவும் அங்கே முதலமைச்சராகவும் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுனாலையுமே இந்தியா கூட்டணிக்கு அவரை தலைமையாக போட முடியாது. அவரை பிரதமர் வேட்பாளராக அறிவிச்சா பீகாரை தாண்டி யார் ஓட்டு போடுவோம்? பாஜகவை எதிர்க்கிறதுக்கு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே கட்சி காங்கிரஸ் தான். அவர் எப்போ வேணாலும் பிஜேபி கூட போகக்கூடிய ஒருத்தர். இந்தியா வந்து ஒரு ஆபத்தில் இருக்கு. 3வது முறை பாஜக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது. அதை எல்லாரும் சேர்ந்து தடுக்கணும். இதுதான் இந்தியா கூட்டணியோட அஜெண்டா. இப்படியான சூழலில் கூட என்ன வந்து முன்னிறுத்தலை, இப்படியெல்லாம் பேசக்கூடிய ஒருத்தர் வந்து எப்படி வந்து இவ்வளவு பெரிய பொறுப்புள்ள இடத்துல ஒரு பொறுப்பாளராக வைக்க முடியும்? பாசிச எதிர்ப்பு முக்கியமா இல்ல நிதிஷ்குமாருக்கு மரியாதை கொடுப்பது முக்கியமா? தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திரு பன்னீர் பெருமாள் நம்ம அடைஞ்சிருக்காரு. வணக்கம் பன்னீர். வணக்கம். இப்போ வந்து இந்தியா கூட்டணியிலேருந்து நிதிஷ்குமார் வெளியே போயிருக்காரு. இது வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மம்தாவும் வந்து இந்தியா கூட்டணியிலேருந்து விலகிற மாதிரி தான் இருக்குது. பஞ்சாபில் ஆத்மியும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் வந்து நிதிஷ்குமாரனுடைய விலகல் இந்தியா கூட்டணிக்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? இந்தியா கூட்டணியிலிருந்து நிதிஷ்குமார் விலகிறது வந்து ஒரு பெரிய அளவில் ஊதி பெருக்கப்படுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ மம்தா பானர்ஜி வந்து நான் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறேன், ஆனால் மேற்கு வங்கத்தில் நான் தனியாக போட்டிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆம் ஆத்மி நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம், பஞ்சாபில் தனியாக போட்டிடுறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ பஞ்சாபில் பார்த்துக்கிட்டா 2 எதிர் கட்சி, ஆளுங்கட்சியாக அவங்க இருக்காங்க, எதிர்கட்சியாக அவங்க இருக்கிறாங்க. அது எதிராக தான் போட்டியிட முடியும். நேரடியாக கூட்டணியை விட்டு விலகி போய் எதிரணியில் சேர்ந்தது நிதிஷ்குமார் மட்டும்தான். இப்போ நிதிஷ்குமார் வந்து இவங்கெல்லாம் பேசுகிற அளவுக்கு அந்த கூட்டணியே இது சிதைச்சிரும், இந்த பெரிய பின்னடைவுலாம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வந்து அது இந்த கூட்டணிக்குள்ளே இந்த தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய முடிவா அப்படின்னு பார்த்தா இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி இந்தியா முழுக்க அவருக்கு 16 எம்பிக்கள் தான் இருக்காங்க. வெறும் 16 எம்பிக்கள் தான் இருக்காங்க. பீகார்லேயே அவருக்கு 45 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க. 45 எம்எல்ஏவும் 16 எம்பியும் வச்சுருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து வெளியே போகிறது அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய இழப்புலாம் கிடையாது. அது வந்து ஒரு அகில இந்திய கட்சி மாதிரி காட்டப்பட்டாலும் அவங்களுக்கு மணிப்பூர்லையும் அருணாச்சல் பிரதேசத்தில் கட்சி இருக்குது. ஆனால் இவங்க கட்சி சார்பாக ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் ஏற்கனவே பாஜகவுக்கு போயிட்டாங்க. அப்போ ஒரு மாநில கட்சி அங்கேயும் 3வது பெரிய கட்சி, அவர் ஆளுங்கட்சியாக இருக்கலாம், முதலமைச்சராக இருக்கலாம். கர்நாடகாவில் குமாரசாமி மாதிரி அவர் அங்கே இப்போதைக்கு அவர் 3வது பெரிய கட்சி தான், 3வது இடத்துல இருக்கிற ஒரு கட்சி தான் அது. அந்த கட்சி வெளியே போகிறது வந்து அந்த கூட்டணியவே சிதைச்சிரும் அப்படின்னு பேசுகிறது வந்து அந்த அளவுக்கு அது ஒர்த்து கிடையாது. ஏன்னா அவர் ஒன்றும் அவருடைய மொத்த கிராஃப் எடுத்து பார்த்தா அவர் ஒன்றும் பீகாரில் அவ்வளோ பெரிய மக்கள் செல்வாக்குள்ள தலைவராலாம் இல்லை. அவர் முழுக்க முழுக்க ஊடகங்களால் ஊதி பெருக்கப்பட்ட தலைவர் தான். ஒட்டுமொத்தமாக இது வரைக்கான அவர் ஆட்சி காலத்தில் அவர் ஒரே ஒரு முறை தான் தனிப்பெரும்பான்மை பெற்றிருக்காரு. 2010 மட்டும் பாஜக கூட கூட்டணி வச்சு போட்டிக்கிட்டு அந்த அதாவது கூட்டணியில் தேர்தலில் பங்கெடுத்து அப்படியுமே ஒரு முறை மட்டும்தான் தனி பெரும்பான்மையாக வெற்றி பெற்றிருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து மொத்தமாக இந்த கூட்டணிக்கே பெரிய ஆபத்தை ஏற்படுத்திடுச்சு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறது வந்து இது வந்து பிஜேபிக்காக பண்ணக்கூடிய ஒரு கேம்பெயின் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய சக்திலாம் கிடையாது. இப்போ வந்து நிதிஷ்குமாரனுடைய விலகல் இருக்கு இல்லையா, இந்த விலகலை ஒட்டி நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக நிதிஷ்குமார் ஏன் இப்படி பண்ணுறாரு, அவருக்கான அஜெண்டா என்ன? எனக்கு வந்து அவர் வந்து முதல் தடவை பண்ணுறது கிடையாது. எப்படி வந்து குமாரசாமி பண்ணுற மாதிரியே நிதிஷ்குமார் வந்து தொடர்ச்சியாக இது மாதிரியான ஒரு பிளேவை பண்ணிகிட்டே இருக்காரு. அவருக்கு வந்து இதனால் ஏற்கனவே அந்த மக்கள்கிட்டே, அதாவது பீகார் மக்கள்கிட்டே ஒரு கெட்ட பேர் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த பிளேவை பண்ணுறதுக்கான அஜெண்டா என்ன? இல்லை, அவரை வந்து இந்தியா கூட்டணியாக அவர் தான் எல்லா தலைவர்களையும் போய் பார்த்து ஒருங்கிணைக்கிறாரு. அப்படி ஒருங்கிணைச்சு அவர் வந்து தன்னை முன்னிறுத்தணும் அப்படின்னு அவர் விரும்புகிறாரு. அவரை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கலை, அவரை வந்து ஒருங்கிணைப்பாளராக போடலை அப்படின்லாம் பலரும் பேசுகிறாங்க. காங்கிரஸ் வந்து அவரை தொடர்ச்சியாக அவரை இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னு அவங்க கட்சியை சேர்ந்த தியாகின்னு ஒருத்தர் 2 நாளைக்கு முன்னாடி பேட்டிலாம் கொடுத்துருக்காரு. இப்போ அவரை எப்படி வந்து ஒரு ஒருங்கிணைப்பாளராக இந்த கூட்டணிக்கு போட முடியும்? அவர் வந்து ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய 3வது பெரிய கட்சி தான் அவருக்கு நீண்ட காலமாக அரசியலில் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனாலையும்
ஏற்கனவே சில முறை மத்திய அமைச்சராகவும் அங்கே முதலமைச்சராகவும் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறதுனாலையுமே இந்தியா கூட்டணிக்கு அவரை தலைமையாக போட முடியாது. ரெண்டாவது, அவரை பிரதமர் வேட்பாளராக அறிவித்தா பீகாரை தாண்டி யார் ஓட்டு போடுவா? இப்போ எடுத்துக்கோங்களேன், நிதிஷ்குமாரை பிரதமர் வேட்பாளராக வச்சு நாங்குநேரியில் யாராவது ஓட்டு போடுவாங்களா? யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. நாம் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் பாஜகவை எதிர்க்கிறதுக்கு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே கட்சி காங்கிரஸ் தான். எல்லாருக்கும் மோடி எப்படி இந்தியா முழுக்க தெரிஞ்ச தலைவரோ அதே மாதிரி ராகுல் காந்தி தான். அதை விட்டுட்டு அந்த இடத்துல என்ன நிறுத்தலை அப்படின்லாம் பேசுகிறது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அபத்தத்துலேயும் அபத்தம். ரெண்டாவது, ஒருவேளை அவர் அப்படியே நிறுத்தலாம் அப்படின்னு யோசிச்சா கூட அவர் பிஜேபியை எதிர்த்து போட்டியிடுறதுல ஒரு அந்த தீவிரமான கொள்கை உடையவரா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. அவர் எப்போ வேணாலும் பிஜேபி கூட போகக்கூடிய ஒருத்தர். அவரை பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபியையும் ஆர்ஜேடி இந்த ரெண்டுக்கு இடையிலையும் இவங்க ரெண்டு பேருக்கு தான் அரசியல் இருக்குது. அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. ஆர்ஜேடிக்கு வந்து காங்கிரஸுக்கு வந்து பிஜேபி ஆட்சி வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அஜெண்டா இருக்குது. இந்த ரெண்டு அஜெண்டாக்குள்ளேயும் இருந்து இவங்க கூட கூட்டணியில் 2 வருஷம், அவங்க கூட கூட்டணியில் 2 வருஷம், அப்படி தான் அவர் பதவியிலே இருந்திருக்காரே தவிர, பதவியை மட்டுமே முன் வச்சுருக்காரே தவிர அவருக்கு நோக்கம் இல்லை. இப்போ நீங்கள் ஆர்ஜேடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து 2 பேருமே 101 தொகுதி போட்டிடுறாங்க, 80 சீட் வெற்றி பெறுறாங்க. நிதிஷை விட 9 சீட் அதிகமாக ஆர்ஜேடி வெற்றி பெறுது. காங்கிரஸ் ஆர்ஜேடியோட நம்பகமான கூட்டணி கட்சி. ஆனாலும் பாஜகவை வீழ்த்தணும் அப்படின்னா அது விட்டு கொடுக்குது. அடுத்த முறை வெறும் 45 எம்எல்ஏக்களோட வர்றாரு. அவங்கக்கிட்ட 79 எம்எல்ஏ. அவங்க கூட்டணியில் கிட்டத்தட்ட இந்த 45 தவிர்த்து ஒரு மெஜாரிட்டியான காங்கிரஸில் 19, சிபிஎம்எல் 12ன்னு வரிசையாக இருக்காங்க. ஆனாலும் பிஜேபியை வரவிடக்கூடாது, பிஜேபி ஆதரவில் ஒரு ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு இவரை சிஎம்மாக கொடுக்குறாங்க. அப்போ பதவியை விட பிஜேபி ஆட்சியை தடுக்கணும் அப்படிங்கிற நோக்கம் வந்து ஆர்ஜேடிக்கு இருக்குது. எப்படி இங்கே குமாரசாமியை வந்து அதே மாதிரி காங்கிரஸ் வந்து யூஸ் பண்ணிச்சு. நம்ம மேற்கு மகாராஷ்டிராவில் வந்து சிவசேனாவுக்கு கொடுத்தாங்க, அந்த கட்சியை நம்ம பிஜேபி உடைச்சது, இதெல்லாம் பார்த்தோம். இப்படி இந்த பாசிச எதிர்ப்பில் தன்னை முன்னிறுத்தாமல் இதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து பிஜேபி எதிர்ப்பை கடைபிடிக்கக்கூடிய தலைவர்கள் வந்து இந்தியா முழுக்க இந்த இந்தியா கூட்டணியில் இருக்காங்க. அவங்க எப்போவுமே நம்பகமானவங்களாக இருப்பாங்க. நிதிஷ்குமார் எப்போவுமே நம்பிக்கை இல்லாதவர். 17 வருஷம் பிஜேபி கூட்டணியில் தொடர்ச்சியாக இருந்தவர். ஒன்றிய அளவில் அமைச்சராகவும் அங்கே பீகாரில் முதலமைச்சராகவும் பிஜேபி கூட்டணியிலே இருந்தவர். அவரை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தலைன்னா அவர் 2014 கூட்டணி விட்டு வெளியே வர்றாரு, அவர் கட்சி உடைக்கப்படுது. இப்போ ஒட்டு மொத்தமாக எடுத்து பார்த்துங்களேன், இப்போ இந்தியா கூட்டணி உருவாக்குறதுடைய நோக்கம் என்ன சொல்லப்பட்டுச்சு? இப்போ இந்தியா வந்து ஒரு ஆபத்தில் இருக்குது. 3வது முறை பாஜக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, அதை எல்லாரும் சேர்ந்து தடுக்கணும். இதுதான் இந்தியா கூட்டணியோட அஜெண்டா. இப்போ ஒரு நாடே ஆபத்தில் இருக்குது, ஒரு பெரிய ஜனநாயக நெருக்கடி ஏற்படுது. இப்படியான சூழலில் கூட என்ன வந்து முன்னிறுத்தலை, காங்கிரஸ் வந்து என்ன மதிக்கலை, இப்படியெல்லாம் பேசக்கூடிய ஒருத்தரை வந்து எப்படி வந்து இவ்வளவு பெரிய பொறுப்புள்ள இடத்துல ஒரு பொறுப்பாளராக வைக்க முடியும்? எல்லா இடத்துலையுமே எனக்கு பதவி கொடு, என்ன மதிக்கலை, என்ன முன்னிறுத்து, இப்படி பேசக்கூடிய ஒருத்தர் அவர் இன்னைக்கு தான் வெளியே போயிருக்காரு. ஏற்கனவே வந்து அந்த இந்தியா கூட்டணி கூட்டம் கடைசி அணைஞ்சு பார்த்தீங்களா, அன்னைக்கு ஹிந்தியில் பேசுகிறாரு, மொழிபெயர்க்கணும்னு சொன்னால் அவர் அதை பிரச்சனையாக மாற்றுறாரு. இப்போ அன்னைக்கு எந்திரிச்சு ஸ்டாலினோ இல்லை டிஆர் பாலுவோ தமிழில் பேசிடுறாங்கன்னு வைங்க, இந்த கூட்டணி அன்னைக்கே முடிஞ்சிருக்கும். நீ ஹிந்தியில் பேசுகிற, அது உன் கொள்கைங்கிற, ஏன் கொள்கை தமிழில் பேசுகிறது அப்படின்னு அன்னைக்கு டிஆர் பாலு தமிழில் பேசியிருந்தா இந்த கூட்டணி அன்னைக்கே உடஞ்சிருக்கும். அப்போ இதில் எல்லாருமே விட்டு கொடுத்து ஒரு இடத்துல வந்து நாம் ஒரு பாசிச எதிர்ப்பில் இருக்கிறோம், பிஜேபி 3வது முறை வரக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லாருமே விட்டு கொடுத்து வர்றாங்க. அப்போ எல்லாருமே விட்டு கொடுத்து வர்ற இடத்துல எந்த தகுதியுமே இல்லாமல், கொள்கை பிடிப்புலையும் தகுதி இல்லை, மக்கள் செல்வாக்கும் உனக்கு இல்லை, ஆனால் என்ன வந்து முன்னிறுத்தணும் என்ன, அதாவது பாசிச எதிர்ப்பு முக்கியமா இல்லை நிதிஷ்குமாருக்கு மரியாதை கொடுப்பது முக்கியமா? இந்த கூட்டணி எதுக்கு உருவாக்கப்படுது? நிதிஷ்குமாருக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக இந்த கூட்டணி உருவாக்கப்படுச்சா என்ன? நிதிஷ்குமாரை பிரதமராக்கிறதுக்காக இந்த கூட்டணி உருவாக்கப்படுச்சா என்ன? அப்படிலாம் இல்லை. இது பாசிச எதிர்ப்புக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி. அப்போ பாசிச எதிர்ப்பு தான் இதோடைய நோக்கமாக இருக்கும். அதுக்கு யார் இப்போ வந்து மம்தா கூட மல்லிகார்ஜுன கார்கேவை வந்து பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் கூட அதில் வந்து அவங்கள முன்னிறுத்தலை மல்லிகார்ஜுன கார்கே சொல்கிறாங்க. அதில் ஒரு பெரிய அரசியலே இருக்குது. ஏன்னா இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகள் எல்லாமே ஓபிசி கட்சிகள். அது சமாஜ்வாடியாக இருக்கலாம், இதுக்கு முன்னாடி இருந்த நிதிஷ் கட்சியாக இருக்கலாம், ஆர்ஜேடியாக இருக்கலாம், இதெல்லாமே இந்த இடத்துல வந்து எல்லா ஓபிசி கட்சிகளும் சேர்ந்து ஒரு இந்தியாவில் ஒரு தலித் பிரதமர் வேட்பாளராக நிறுத்துறது அப்படிங்கிறது இந்தியாவுடைய அரசியலே வேறவே மாறும். இன்றைக்கி மாயாவதி ஓட்டை பிரிக்கிறது, அந்த சிராஜ் பாஸ்வான் ஓட்டை பிரிக்கிறது, இதனால் ஏற்படக்கூடிய தோல்விகள், இது எல்லாமே இதில் வந்து சரி கட்டப்படும். 2014 ஓபிசி பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு மோடியை ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரியே
ஓபிசி கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து தலித் பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிறது வந்து இந்தியாவுடைய அரசியலையே வேறையாக மாற்றும். இப்படி இந்த கூட்டணியை முன்னகர்த்தி போகிறத நோக்கியெல்லாம் அவர் எதுவுமே பண்ணலை. பின்னாடி இழுக்கிறது, திரும்ப திரும்ப தன்னை பற்றியே பேசுறது, எனக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க, என்ன முன்னிறுத்துங்க அப்படிங்கிற அழுத்தத்தை கொடுக்குறது. ரெண்டாவது, எப்போவுமே மிரட்டிக்கிட்டே இருக்கிற ஒருத்தரை வந்து கூட வச்சுக்கிட்டு எப்படி இவ்வளோ பெரிய சண்டையை போட முடியும்? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ இவங்க எல்லாருமே வேட்பாளரை போட்டு பிரச்சாரத்துக்கு போவாங்களா, இல்லை நிதிஷ் ஏதாவது பண்ணிடுவாரோ, நிதிஷ் ஏதாவது சொல்லிடுவாரோ, இதையே நோக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தா இந்த கூட்டணி தேர்தல் வேலை தான் பார்க்க முடியுமா? யோசிச்சு. இப்போ தமிழ்நாடு இருக்குது. 2019 இந்த கூட்டணியில் எந்த சதறலும் ஏற்படுத்தாமல் எல்லாருக்கும் தொகுதிகளை கொடுத்து அடுத்தடுத்து வந்து இந்த கூட்டணி இன்னைக்கு வரைக்கும் வந்து ஸ்டாலின் வந்து தக்க வச்சிருக்காரு. கூட்டணிகளுக்கும் அவருக்குமான உறவை அவரும் விட்டு கொடுக்குறாரு, கூட்டணி கட்சிகளும் விட்டு கொடுக்குது, நிற்கிது. இதுதான் வந்து இந்த அணுகுமுறை தான் வந்து முன்னாடி போகும். இப்போ காங்கிரஸில் கமல்நாத் இதே இப்போ இன்னைக்கு நிதிஷ்குமார் பண்ணுற மாதிரியே அந்த கடந்த சட்டமன்ற தேர்தல் அப்போ பண்ணார். அந்த மத்திய பிரதேசத்தில் விட்டு கொடுக்குறதுல எல்லாரும் தனித்தனியாகவே நின்றுக்கோங்கன்னு, அது தோல்வியில் முடிஞ்சுது. பக்கத்தை இப்போ ரொம்ப ரீசண்டாக இந்த தோல்வியில் முடிஞ்சுது. கமல்நாத் வந்து எஸ்பிக்கு கூட்டணியில் இடம் கொடுக்காட்டாலும் இன்றைக்கி வந்து காங்கிரஸுக்கு 11 சீட்டு. இந்த சலசலப்புகளுக்கு இடையில் பட்டுன்னு வந்து ஒரு முடிவை வந்து சமாஜ்வாதி அறிவிக்குது. என்ன சொல்கிறாங்க? கடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தனியாக நினைச்சு சமாஜ்வாதியோடைய தோல்விக்கு அதுவும் ஒரு காரணம். ஆனால் அதெல்லாம் கடந்து இங்கே வந்து நாம் இன்னைக்கு வந்து பாசிச எதிர்ப்பை முன்வைக்கணும், பிஜேபி வீழ்த்தணும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இப்போ அகிலேஷ் மாதிரி ஒரு புது தலைவர், உங்களை விட பல வயசு சின்னவர், அவர் மாதிரி ஆட்களை இந்த மாதிரி முன்னகிறப்ப நீங்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆள். நீங்கள் வந்து பேரன பேர் ஜெயபிரகாஷ் நாராயணன் மூமெண்ட்லேருந்து வந்திருக்கீங்க. 30 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1970 அரசியலில் இருக்கீங்க. ஜெயபிரகாஷ் நாராயண்லேருந்து இப்போ வரைக்கும் ஜனதா பரிவாரோடைய ஒரு கட்சியை அடையாளப்படுத்திக்கிறீங்க. மண்டல் பார்ட்டின்னு சொல்லக்கூடிய கட்சியில் ஒரு கட்சியாக இருக்கீங்க. ஓபிசி வந்து முன்னிறுத்தக்கூடிய, ஓபிசி உரிமைகளை பேசக்கூடிய ஒரு தலைவராக தான் உங்களை காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் 17 வருஷம் பிஜேபி கூட்டணியில் இருக்கீங்க. இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸும் இவ்வளவு பொறுப்பும் உங்களுக்கு தான் இருக்குது. இப்போ அகிலேஷ் கூட ஒரு துணை பிரதமர் பதவி வாங்கிட்டு போகலாம், ஏன்னா அவர் அவங்க அப்பா பின்னாடி வந்தவர். ஆனால் அவங்களே விட்டு கொடுத்து பிஜேபி வீழ்த்தணுங்கிறாங்க. இந்த இடத்துல அப்போ இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸோட ஏற்கனவே வந்து ஒரு அரசியல் பாரம்பரியம் அதெல்லாம் நீங்கள் முன்னிறுத்திக்கிட்டே இருக்கீங்க. நான் ஒரு ஜனதா பார்ட்டி, நான் ஒரு ஜெயபிரகாஷ் மூமெண்ட்லேருந்து வந்தவன், ஒரு ஸ்டூடெண்ட்டு, அதாவது ஜெயபிரகாஷ் ஸ்டூடெண்ட்டு, நான் வந்து மண்டல் பாலிடிக்ஸில் வந்தவன், விபி சிங்கோட அரசியலை முன்னெடுக்கிறவங்கிறதெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க. அப்போ இதெல்லாம் பேசக்கூடிய நீங்கள் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டீங்களா? அந்த பொறுப்பை எடுத்து அதை மையமாக வச்சு இந்த கூட்டணியை வந்து நீங்கள் உருவாக்குனீங்களா? உங்களை முன்னிறுத்துறதை மட்டுமே தான். கடைசியாக நேற்று அந்த தியாகி என்ன சொல்கிறாரு? நிதிஷை மதிக்கலைங்கிறார். வெறும் 45 எம்எல்ஏ வச்சுருக்கிற ஒருத்தரை முதலமைச்சராகவே வச்சுருக்காங்க. அப்போ அதுக்கு பிறகும் மதிக்கலை அப்படின்னா அது வந்து முழுக்க முழுக்க நம்பகம் இல்லாத ஒரு தலைவராக தான் அவர் இருந்திருக்காரு. இவர் இப்போவே வெளியே போனது அப்படிங்கிறது வந்து இந்த கூட்டணி இதுக்கப்புறம் இருக்கிறவங்களை வச்சு ஆர்கனைஸ் பண்ணி போகிறதுக்கு இன்னும் அதிகமாகும். இதுக்கப்புறம் கூட்டணியில் இருக்கக்கூடிய சிபிஐ, சிபிஎம், சிபிஎம்எல், இவங்க காங்கிரஸ், இவங்களோட இப்போ தொகுதி பங்கீடு பண்ணுறதுக்கும் கூடுதலாக ஒரு 16 சீட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க போகுது. அதெல்லாம் பகிர்ந்தளித்து பீகாரில் வலுவாகவே இவங்க போட்டி போடுறதுக்கு இது பயன்படும் அப்படின்னா நம்ம வந்து இதை பார்க்கலாம். இப்போ பிஜேபியை வந்து ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தினது எது அப்படின்னா பீகார், அதே மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு. இது வந்து இந்தியா முழுக்க வந்து ஒரு பெரிய ஒரு அலையாக மாற்றப்பட்டுச்சு. எல்லா பத்திரிகைகளுமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் உட்காந்து பக்கம் பக்கமாக கட்டுரை எழுதி விவாதிக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துச்சு. பிஜேபி ஒரு அடி வந்து பின்வாங்கி இதை நிதானமாக பார்க்குற அளவுக்கு பிஜேபி இருந்துச்சு. ஆமாம். இது வந்து ஓபிசி இந்தியா முழுக்க ஆர்கனைஸ் ஆகிறதுல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு பிஜேபியினுடைய அஜெண்டாவை பார்க்கலாம். அதே ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா காங்கிரஸ் இந்த இந்தியா கூட்டணி அணியுடைய முக்கியமான கேம்பெயினாக சாதிவாரி கணக்கெடுப்பு, ஓபிசி மற்றும் எஸ்சி எஸ்டிகளுடைய உரிமைகளை மீட்டு கொடுக்கறது, கல்வி, வேலைவாய்ப்பு, இதெல்லாத்தையும் அவங்களுடைய மக்கள் தொகைக்கு அடிப்படையில் ஒரு உரிமையை மீட்டு கொடுக்குற ஒரு இடத்துக்கு காங்கிரஸ் இன்றைக்கி வந்திருக்கு. அன்னைக்கு மண்டல் கமிஷனுக்கு எதிராக இருந்த காங்கிரஸ் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கு. அதோடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இதை முன்னிறுத்தக்கூடிய கட்சிகளாக இருக்குது. இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு இது ஏற்படுத்தின சலசலப்புக்கு பிறகு அந்த 5 மாநில தேர்தல் ரிசல்ட்டில் வந்து பிஜேபி வந்து அந்த முதலமைச்சர்களை தேர்ந்தெடுக்கிறதுல அதை காமிச்சுது. ஏற்கனவே வந்து உயர்சாதி சார்ந்த ஒரு பல ஆண்டுகளாக சிஎம்மாக இருந்த மத்திய பிரதேசத்தில் இவங்களுக்கெல்லாம் கவுண்டராக தான் ஒரு ஓபிசியை வந்து சிஎம்மாக கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ இந்த இவர் வெளியே போகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, 4 நாளைக்கு முன்னாடி வந்து கர்பூரி தாக்கூருக்கு வந்து இது கொடுக்குறாங்க, பாரத ரத்னா கொடுக்குறாங்க. அவர் 2 முறை சிஎம்மாக இருந்தவர். இவங்க எல்லாருக்கும் சீனியர், அதாவது லாலு, நிதிஷ்குமார், ராம்விலாஸ் பாஸ்வான், இவங்க எல்லாருக்கும் சீனியர். இதே மாதிரி ஜனதா பரிவாரோட முக்கியமான தலைவராக 1970களில் 77ல் இருந்தவர்.
அவர் காலகட்டத்தில் தான் அங்கே அந்த ஒரு நம்ம ஊரில் எம்பிசி இருக்கிற மாதிரி அங்கே இபிசி ஒன்று இருக்குது, எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கிளாஸ்னு ஒன்று இருக்குது. அவங்களுக்கான இடஒதுக்கீடு அதெல்லாம் ஒரு முன்னகத்தி கொண்டு வராரு. அப்படி கொண்டு வந்த ஒருத்தருக்கு இன்னைக்கு பாரத ரத்னா கொடுக்குறாங்க. நிதிஷ்குமாரோட நீண்ட நாள் கோரிக்கை வந்து அந்த கற்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா கொடுக்கணும் அப்படிங்கிறது. அப்போ பாரத ரத்னா கொடுக்கறது அந்த இடத்துல வந்து அதை எடுத்துக்கிறது தான். கிட்டத்தட்ட பீகாரில் வந்து இந்த இபிசி ஓட்டு வந்து 29% கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப மைனாரிட்டியாக 2% வாக்கு இருக்கக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவர் தான் கற்பூரி தாக்கூர். ஆனால் அந்த இந்த வாக்குகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 29% வாக்கு, அந்த இபிசிக்கான வாக்கு, அதை மொத்தமாக எடுக்கிறதுக்கான ஒரு பேட்டனாக தான் அதை வந்து கொடுக்குறாங்க. இவர் நிதிஷ்குமார் சார்ந்த குருமியும் அந்த இபிசியில் ஒன்று. அப்போ அந்த இடத்த வந்து ஓபிசி, மொத்தமாக ஓபிசி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இடையில ஒரு பிளவை ஏற்படுத்தி இந்த வாக்குகளை மையமாக வச்சு தான் பிஜேபி இந்த காய் நகரத்தில் பண்ணுது. இப்போ கற்பூரி தாக்கூருக்கு வந்து பாரத ரத்னா அறிவிச்சிட்டு மத்திய அரசாங்கத்துடைய கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடுக்கு எதிராக இவங்க வந்து அறிக்கை கொடுக்குறாங்க. அதை வந்து அதில் ஃபில் பண்ணப்படலை அப்படின்னா அது ஓபிசி இது ஓசிக்கே கொடுத்துடலாங்கிறாங்க. இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் வருது. என்ன அப்படின்னா, இந்த ஜனதா இவங்க இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய இதெல்லாம் என்னவா இருக்குது அப்படின்னா, ஓபிசியோட இடஒதுக்கீடு, எஸ்சி எஸ்சிகளுடைய இடஒதுக்கீடு, கல்வி, வேலைவாய்ப்பு, முன்னேற்றம், ஒட்டுமொத்த சமூகத்துடைய வளர்ச்சி அப்படிங்கிறத மையமாக வச்சு இவங்க அரசியலை முன்னெடுக்கிறாங்க. ஆப்போசிட்டில் பிஜேபி என்ன பண்ணுதுன்னா, ஒருத்தர் பிரதமர் வேட்பாளர், ஓபிசி பிரதமர் வேட்பாளர், பழங்குடி குடியரசுத் தலைவர், நாங்கள் மத்திய பிரதேசத்தில் ஓபிசி சிஎம் ஆக்கியிருக்கோம், ஓபிசி தலைவர் ஒருத்தருக்கு பாரத ரத்னா கொடுக்குறோம். இது வந்து ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் பங்களிக்க போகிறதில்ல, எந்த விதமான பலனையும் கொடுக்க போகிறதில்ல. ஆனால் இப்படியான அடையாளங்களை முன்னிறுத்தி இப்போ தமிழ்நாட்டில் வந்து திமுக தான் அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குது, கல்வி வேலை வாய்ப்பில் முன்னுறுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் ஒரு மாநில தலைவராக வந்து ஒரு அருந்ததியரை வைக்கிறோம் அப்படின்னு எல்முருகனை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறாங்க. இப்போ 3% இடஒதுக்கீட்டால் அந்த சமூகம் பெரிய அளவில் பலன் அடைஞ்சுதா, எல்முருகனை மாநில தலைவராக வச்சதுனால பலன் அடைஞ்சுதா அப்படின்னு பார்த்தா 3% இடஒதுக்கீடை தான் அதிக அளவில் பலனை கொடுத்துச்சு. அப்போ ஒட்டுமொத்தமாக சமூகத்திற்கு ஆன உரிமைகளை பேசக்கூடிய கூட்டணியாக இதுவும், அடையாளங்களை முன்னிறுத்தி இந்த மாதிரி ஒரு பிரதமர், ஒரு குடியரசுத் தலைவர், மாநில தலைவர், முதலமைச்சர், இப்படி தனி மனிதர்களுக்கு அந்தந்த இதோட அந்தந்த சமூகத்தோட அடையாளங்களை கொடுத்து அரசியல் பண்ணுறத பாஜகவும் பண்ணுது. இப்போ இதில் எது வெற்றி பெற போகுது அப்படிங்கிறது தான் இந்த இந்த தேர்தலில் அடுத்து வரப்போகுது. இதில் தன்னை இத்தனை நாளும் ஓபிசிகளுக்கான தலைவராக, இபிசிகளுக்கான தலைவராக, குருமிகளுக்கான தலைவராக, மண்டலுடைய வாரிசாக காமிச்சுக்கிட்டு இருந்த நிதிஷ் வந்து மக்களுடைய உரிமை பக்கம் தானே நிற்கணும், அடையாளத்தின் பக்கம் போய் அந்த இந்த 29% வாக்குகளை அறுவடை பண்ணி கொடுக்கறதுக்கு அப்படியே பலியாகிறார். அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் எந்த கொள்கை, மக்கள் நலன், உரிமைகள், ஓபிசி கொள்கை பற்றி எதுவுமே கிடையாது. அங்கே அவர் மட்டும்தான், அது எங்கே கிடைக்குதோ அங்கே போவார். இந்த இடத்துல வந்து அவருடைய கட்சி ஜேடியுடைய எம்எல்ஏக்கள் தான் முடிவெடுக்கணும். ஏன்னா அவர் கடந்த முறை பிஜேபி கூட்டணிக்கு போகிறப்ப அந்த கட்சியில் சலசலப்பு ஏற்பட்டுச்சு. அவர் பிஜேபி கூட்டணியை விட்டு வெளியே வரும்போது அந்த அவர் ஒருத்தர் அவங்க கட்சியை விட்டு வெளியே போகிறாரு. பிஜேபி கூட்டணிக்கு அவர் போகிறப்ப அவங்க கட்சியில் உதயமாய் பல சலசலப்பு ஏற்படுது, கட்சியில் கொஞ்சம் பேர் வெளியே வர்றாங்க. இப்போ திரும்ப ஒரு பிஜேபி கூட்டணிக்கு போகிறத அவங்க கட்சியுடைய எம்எல்ஏக்கள் அந்த 45 பேரில் எத்தனை பேர் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது தான் இது முடிய போகுது. இது வந்து ஆனால் ஊடகங்களால் ஆரம்பத்திலேருந்தே நிதிஷ் குறித்து பிம்பங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. நிதிஷ் ஒரு மாபெரும் தலைவர், நிதிஷ் ரொம்ப சிறப்பாக ஆட்சி செய்கிறார், நிதிஷ் இப்போ கடந்த 15 வருஷம் அவர் தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு, சிறப்பாக ஆட்சி செய்கிறார், அவர் ஒரு பெரிய மக்கள் செல்வாக்குள்ள தலைவர்ங்கிற மாதிரியான பிம்பங்கள் பீகாருக்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்தியா முழுக்க உருவாக்கப்படுது. அவர் ரயில்வே மந்திரியாக இருந்தார், நிதி மந்திரியாக இருந்தார், இதெல்லாம் வச்சு அவருக்கு உருவாக்குறாங்க. ஆனால் பீகார் கிரவுண்டில் அவருக்கு செல்வாக்கு இல்லை, மக்கள் அவருக்கு செல்வாக்கு கொடுக்கல. அப்போ மக்கள் செல்வாக்கை தாண்டி தொடர்ந்து அவர் வந்து ஊடகங்களால் ஒரு புனிதராக, ஒரு நல்ல தலைவர், நேர்மையான தலைவர், இந்த மாதிரிலாம் காட்டப்பட்டதுக்கான காரணம் அவர் 17 வருஷம் பிஜேபி கூட்டணியில் இருந்தது, பிஜேபிக்கு தேவைப்படும் போதெல்லாம் உதவி பண்ணது. இன்றைக்கி பிஜேபிக்கு இந்தியா கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்த வேண்டிய தேவை ஏற்படுது, அவர் கரெக்டாக உதவி பண்ணுறாரு. இப்போ பிஜேபிக்கு சார்பான ஒருத்தராகவே அவர் காலம் முழுக்க இருந்ததுனால தான் அவருக்கு இந்த பிம்பமே உருவாக்கப்பட்டுச்சு. அந்த பிம்பம் அல்ல உண்மையான பிம்பம் கிடையாது. இப்போ நம்ம ஊரில் நிறைய பேர் உட்காந்து பேசுகிறாங்க, நிதிஷ் எப்படிப்பட்ட தலைவர், அவரே போய்விட்டார் அப்படின்னு. அவர் எப்படிப்பட்ட தலைவர்னா, அவர் 5 வருஷத்தில் 5 கூட்டணி மாறுறவர், அப்படிப்பட்ட தலைவர் தான் அவர். 17 வருஷம் பிஜேபி கூட்டணியில் இருந்த தலைவர் தான் அவர். அவரை வந்து ஒரு பெரிய தலைவராக ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கான காரணமே அவர் பிஜேபி சார்பானவர், பிஜேபிக்கு தேவைப்படுபவர்கள்லாம் உதவக்கூடியவர். அவர் வந்து இந்த கூட்டணியில் ஒரு பார்ட்டாக இருக்கலாம். அவர் ஆரம்பித்தது, அவர் கூப்பிட்டாரு, எல்லாரும் போனாங்க. அது வந்து எல்லா கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய இங்கே ஒரு ஒருங்கிணைவு தேவைப்படுது.
அதில் போவோம் அப்படின்னு. ஆனால் அவரை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்க முடியாது, அவர் அது தலைமையும் தாங்க முடியாது. அப்போ அந்த ரெண்டாவது அவர் அந்த பொறுப்புக்கு உரியவரும் கிடையாது. அவர் எப்போ அவர் எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கும்போது கூட அவங்க வேட்பாளர்லாம் வாபஸ் வாங்கிட்டு பிஜேபியில் பதவி வாங்கிட்டு போகிறதுக்கான ஆள் தான் அவர். எனக்கு துணை பிரதமர் தந்துருங்கன்னா அவர் தேர்தலுக்கு முன்னாடி வேட்பாளர்களை வாபஸ் வாங்கிட்டு போய் ராஜ்யசபாவில் துணை பிரதமர் கூட ஆவார். அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து நம்பி பிரதமர் வேட்பாளராக போட்டோ தேர்தலை சந்திக்க முடியாது. இவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி வந்து எப்போ பார்த்தாலும் யாராவது ஒருத்தருக்கு பயந்துக்கிட்டேலாம் அந்த தேர்தலையும் சந்திக்க முடியாது. அதனால் நிதிஷ் இப்போவே வெளியேறது அப்படிங்கிறது அந்த கூட்டணிக்கு பலம் தான். நிதிஷ்குமாரில் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஓபிசியை எப்படி இந்துத்துவ சக்திகள் பயன்படுத்துது, பிஜேபி எப்படி பயன்படுத்துது, எப்படி அடையாள அரசியலை வந்து முன் வச்சு ஓபிசிக்களுடைய உரிமைகளை வந்து தொடர்ச்சியை எப்படி வந்து இவங்க பின்னுக்கு இழுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு நீண்ட வரலாற்று பூர்வமான உரையாடல் நிறுத்தினீங்க. நன்றி பன்னீர். நன்றி.